Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது, நான் வந்து இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ அதில் வந்தது ஒரு சஜஷன் தான். நான் என்ன மாதிரியான குக்வேர் கலெக்ஷன்ஸ் என்னோட குக்கிங்க்கு நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் டே டு டே குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்கள். அது என்ன அப்படின்றது ஒன்று நான் பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு செட்டாக நான் எதுவுமே வச்சுருக்க மாட்டேன். இதை தவிர்த்து இதில் நான் ஒரு 4 பாத்திரம் இருக்குது. இந்த செட்டில் மட்டும் 4 பாத்திரம் சேர்ந்து செட்டாக இருக்கும். மிச்சம் எதுவுமே வந்து தனித்தனியாக வாங்கி என்னோட குக்கிங்க்கு என்னோட குக்கிங் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக பாத்திரங்கள் வாங்கி ஒன்றா சேர்த்தது தான். ஃபர்ஸ்ட்டில் இதுலேருந்து ஆரம்பிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் வெயிட்டான இருக்கிற ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர்ஸ் இது. ஸோ இது வந்து நான் ஒரு 3 or 4 years பேக் நான் அமேசானில் வாங்கினேன். பிராண்ட் நேம்லாம் எதுவும் தெரியல எனக்கு. நான் லிங்க் வந்து நான் பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஸ் பேனு, அப்புறம் இந்த 2 கைப்பிடி இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ 2 கைப்பிடி வச்ச ஒரு சாஸ் பேன் மாதிரி தான். அப்புறம் வந்து ஒரு ஃப்ரைங் பேனு, ஒரு டீப்பரான ஒரு பேனு. ஸோ இதிலலாம் வந்து நம்ம ஒரு 2 cups ரைஸ் அந்த மாதிரி பிரியாணி மாதிரி இல்லை ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணுறதுக்கு இந்த பாத்திரம் கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம நார்மலாக பொரியல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். நம்ம வீடியோவுக்கு நான் நிறையாவே இந்த பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து குயிக்காக ஒரு இது சமையல் முடிக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி நான் என் கை இதுக்கு தான் போகும். ஏன்னா வந்து அவ்வளோ ஈஸி டு ஹேண்டில். இது லைட்டாக இருக்கிறதுனால கழுவுறதுக்கும் சரி, அதே மாதிரி வந்து நம்ம ஒரு ஸ்டவ்லேருந்து இன்னொரு ஸ்டவ்வில் அது மாற்றி வைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு எதுக்குமே மூடி வராது. பட் நம்ம மிச்ச பாத்திரங்களில் இருக்க மூடி வச்சு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நான் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ ஒரு செட்டு பார்த்தாச்சு. இது மட்டும்தான் என்கிட்ட இருக்கிற ஒரு செட்டு அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் எல்லாம் வந்து நானாக தனியாக வாங்கி ஒன்றா சேர்த்த மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரங்கள். இது வந்து குவிசினாட் நான் அப்படியே பிராண்டாக அப்படியே ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன சாஸ் பேனு. இந்த சாஸ் பேனில் உங்களுக்கு இந்த ஒரு 2 cups டீ போடுறீங்க, பால் காய்ச்சதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து மெயினாக கொஞ்சமாக ஏதாவது தாளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம பூரி பண்ணுறதுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குவிசினாட் வந்து ஒரு கொஞ்சம் நல்ல பிராண்டு தான். இது ஹெவி பாட்டமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்வீட்ஸ்லாம் செய்கிறது கூடமே இது நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி லிட்டோட வரும். நெக்ஸ்ட்டு இது ஒரு சாஸ் பேனு. ஸோ இதுவுமே கிளாஸ் லிட்டோட வரும். ஸோ அதை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து மோஸ்ட்லி நம்ம குழம்பு இல்லை நான் இதில் ரைஸ் கூட வேக வச்சுருக்கேன். பொரியல் எது மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 liters. அது கண்டிப்பாக வந்து நம்ம பிரியாணிலாம் தாராளமாக இதில் பண்ணலாம். ஸோ ஹெவி பாட்டம்ன்றதுனால உங்களுக்கு நல்லாவும் வரும். யூனிஃபார்மாக நல்லா ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ ஹீட்டுமே யூனிஃபார்மாக இருக்கும். இதுக்கு வந்து மூடி இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இந்த சைஸில் என்கிட்ட மூடி வேறு இருக்குது. ஸோ அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட் இந்த 2 பாத்திரம். மோஸ்ட்லி இது ரெண்டுமே வந்து ரைஸ் வேக வைக்க, பாஸ்தா அதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டூல்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்கு இல்லையா, அதோட 3 quarts பாத்திரம். இது நான் ரொம்ப வருஷமாகவே யூஸ் பண்ணுறேன். ஒரு 5-6 வருஷமாகவே இதை யூஸ் பண்ணுறேன். ஒரு 2 cup ரைஸ்லாம் தண்ணியில் வேக வச்சு நம்ம இது பண்ணி வடித்து சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்ம ஏதாவது குழம்பு வைக்கிறதுலாம் கூடமே நல்லா தான் இருக்கும். இது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் லிட்டோட வரும். அடுத்து வந்து இந்த பாத்திரம். இதுவுமே வந்து நல்லா ஒரு என்ன சொல்கிறது, இந்த பிரியாணி ஹண்டி மாதிரி இருக்கும்ல, கிட்டத்தட்ட அந்த ஷேப்பில் இருக்கும். இதுலேயுமே வந்து நான் ரைஸ் வேக வைக்க, அப்புறம் ஈவன் குழம்பு வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவுமே இது ஹெவி பாட்டம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஹீட்டுமே நல்லா ரீட்டைன் ஆகும். இது வந்து 3 quart பெல்ஜிக் பிராண்டோடது. இது இந்த மாதிரி மூடியோட வரும். அடுத்து இந்த பேன் செட் பற்றி பார்ப்போம். இது செட்டு கிடையாது, தனித்தனியாக வாங்கினது தான். இது ஒரு சின்ன ஃப்ரைங் பேனு. இது கொஞ்சம் பெருசு. பொரியல்லாம் நான் நிறைய இதில் பண்ணியிருக்கேன். ஃப்ரையுமே பண்ணியிருக்கேன். நல்லாவே வரும். ஏன்னா வந்து ஹெவி பாட்டம் தான் இது. இந்த பேன் நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வடை எல்லாம் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். வடை ஏதாவது ஃப்ரைங்னா நான் இந்த பேன் எடுத்துப்பேன். ஏன்னா நான் என்கிட்ட இருக்கிற அந்த காயில் ஸ்டவ் வந்து கரெக்டாக இந்த சைஸில் இருக்கும். ஸோ யூனிஃபார்மாக ஹீட் பரவும். இதுவுமே வந்து கொஞ்சம் பெரிய பேட்சில் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேன் எடுத்துப்பேன். இல்லைனாலுமே நம்மளோட டே டு டே குக்கிங் எதுக்குனாலுமே வந்து நல்லா வரும். இது நான் வாங்கியும்
அகெயின் 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் நான் வந்து ஜேசி பெனிலியா இல்லை கோல்ஸ்லையா எங்கேயோ நான் வாங்கினேன். பிராண்ட் நேம் எனக்கு தெரியல. ஸோ அவங்களோட பிராண்ட்னு நினைக்கிறேன். இதுவுமே கொஞ்சம் எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஹெவியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெவி கிடையாது, ஓகேயா இருக்கும். அடுத்ததான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிராண்டு ஆல் கிளாட். ஸோ இது வந்து நான் ஏன் பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் எந்த டிஷ் பண்ணாலுமே சூப்பராக வரும். நம்மளோட அந்த அயன் வெசலோட அவுட்புட் நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த ரிசல்ட் இதில் வரும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆனது தான். ஒரு பேனே வந்து பார்த்திங்கன்னா $100 இல்லை $120. இது வந்து எனக்கு கிஃப்ட் எங்கள் அக்கா கொடுத்தது. இது வந்து நான் வாங்கினது. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஏன்னா இதோட லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும். அதே மாதிரி இதில் செய்கிற எல்லா ஃபுட்டுமே நல்லா டேஸ்டியாக, இன்னும் பெட்டரான டெக்ஸ்சர் அண்ட் கலரோட வர மாதிரி இருக்கும். மிச்ச பாத்திரத்துக்கும் இதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து ட்ரைப்ளை, ஈவன் குவிஸ்னாட்டுமே ட்ரைப்ளை தான். பட் வந்து இதில் உங்களுக்கு வந்து ஒரே லேயர் தான். இப்போ இந்த பேஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரே லேயராக இருக்கும். பட் இதுவே குவிஸ்னாட்டாக இருந்துச்சு அப்படின்னா, குவிஸ்னாட் மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே மிச்சம் நிறைய பேன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்னொரு லேயர் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெவி பாட்டம் தான், நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைலாம் அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆகும், இந்த மாதிரி லீக் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அது மல்டிபிள் யூசஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு அது தெரியும். ஸோ இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த எக்ஸ்டீரியர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. அதே மாதிரி ஏதாச்சும் நான் வந்து ஒரு புது டிஷ் பண்ண போகிறேன், இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது, அதோட அவுட்புட் எப்படி வரும்ன்ட்டு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேன் பண்ணுவேன். ஏன்னா இதில் பண்ணால் கண்டிப்பாக எல்லாமே நல்லாவே வரும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் அப்படியே இதில் வரும். ஸோ இது ஒரு பேனு. இது வந்து 12 inch ஃப்ரைங் பேனு. ஸோ நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த பேன் நான் நிறையவே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே அப்பப்போ நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூடி வரும். இது ஒரு மூடி, அதுக்கப்புறம் இதோட மூடி. ஸோ என்ன ஒரு டிப்பு நான் சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பாத்திரங்கள் வாங்குவோம், அதுக்கு மூடியோட வரும். பாத்திரங்கள் கூட நம்ம தூக்கி போட்டுருவோம், பட் மூடியை வச்சுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதை வேற சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதுக்கு ஒரு பெரிய இடத்த கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டீல் மூடிங்களை எப்போவுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து கிளாஸ் மூடியாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல குவாலிட்டியான கிளாஸ் மூடிகளை நீங்கள் அந்த எந்த பாத்திரத்துக்கு பத்துமோ அதுக்கு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து கிளாஸ் மூடி வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து உடையிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால தான் வந்து நல்ல பிராண்ட் மூடியை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் இந்த நான்ஸ்டிக் பேன்ஸ் தான். ஸோ மொத்தமாகவே என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த 3 பேன்ஸ் தான் இருக்குது. வீடியோ பண்ணுறதுக்கு தவிர்த்து நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு சைஸ் பேனு. இந்த 3மே வந்து இந்த க்ரீன் லைஃப் பேன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பிராண்டோடது சூப்பரான பிராண்டு, செராமிக் பிளேட்டட் இது. ஸோ இது ஒன்று, நெக்ஸ்ட்டு இது ஒன்று. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நான் யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு பேனு. ஸோ இதுலலாம் நான் நிறைய வாட்டி நான் பிரியாணிலாம் செஞ்சுருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூடியோடு வரும், ஒரு கிளாஸ் மூடியும் இருக்குது. நீங்கள் எப்போவுமே இந்த நான்ஸ்டிக்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபெல்ட் ஷீட் இல்லை இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு தனியாக கடையில் விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ராச்சஸ் நம்ம அவாய்ட் பண்ணலாம். நான்ஸ்டிக் வந்து ஸ்க்ராச்சஸ் உழாத வரைக்கும் நம்மளுக்கு சேஃபானது தான். அதே மாதிரி அதை ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணாமல் சில டிஷ்ஷஸ்க்குலாம் நம்மளுக்கு தேவை இருக்கும், அந்த பேன் கேக்ஸ்க்குலாம் தேவை இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கெலாம் மட்டுமே நீங்கள் அதாவது இதோட யூசேஜை கம்மி பண்ணிக்கிறது மொத்தத்தில் நல்லது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கடாய். இது வந்து நம்மளுக்கு தாளிக்கிறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த குசினாட் இருக்குல்ல, அதோட மூடியை வச்சு நான் மூடிடுவேன். ஸோ தாளிப்புலாம் வெளியே வராமல் இருக்கும். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா மண் சட்டி காயில் ஸ்டவ்ல வைக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நான் டெரக்கோட்டா பேன் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அந்த மண் சட்டியோட எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு, ஈவன் பிரியாணிக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வாங்கி ஒரு 6 years ஆயிடுச்சு, 6 yearsக்கு மேலேயே ஆயிடுச்சு. இன்னுமே எனக்கு நல்லா இருக்குது.
நம்மளுக்கு வந்து இந்த மண் சட்டி வச்சு பண்ணணும், ஆனால் உங்ககிட்ட காயில் ஸ்டவ் இருக்குன்னா தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம், சேஃப். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட் அயர்ன் ஒரு கடாய். இது வாங்கியும் ஒரு 5-6 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ரீசெண்ட் இயர்ஸில் நான் இது ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது, நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. பட் வந்து இது எனக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நாட் தட் ஈஸி அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நல்லா ஹெவி, எனக்கு வந்து டக்குன்னு வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வைக்கிறது, திரும்ப அதை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டோன்னா அப்படியே இதில் வந்து அப்படியே ஆரஞ்சு கலரில் ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்கி, இந்த பாத்திரமே போயிடும். அதனால நான் வந்து ரொம்ப இதை யூஸ் பண்ண மாட்டேன். பட் எனக்கு பிடிச்ச வரைக்கும், அதாவது யூஸ் பண்ண வரைக்கும் இதில் இருக்க ரிசல்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஃப்ரைங்க்கு அப்புறம் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்லி திங் இதுக்கு மெயின்டெனன்ஸ், அது மட்டும் அந்த ஒரு காரணத்தினால தான் நான் இந்த அயன் பாத்திரமே நான் ஒன்றுத்தோடு நிறுத்திக்கிட்டேன். மேபி நான் ஃப்யூச்சரில் வாங்கி யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். பட் இதனோட ரிசல்ட் எனக்கு ஈக்குவலண்ட்டாகவே ஆல்க்ளாடு கொடுக்கறதுனால எனக்கு அயன் பேனு தேவைப்படல எனக்கு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற பாத்திரங்கள்லாம் வந்து இந்த மாதிரி வைடாக ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாளிக்கும் போது இதில் கடுகு போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிறத விட வெளியே இருக்கிறது தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது மட்டும்தான் டவுன் சைடு. மிச்சப்படி நம்மளுக்கு குக்கிங்க்கெலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எப்போவுமே ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிற பாத்திரம் வந்து குக்கிங் டைம் உங்களுக்கு கம்மி பண்ணும், அது யூனிஃபார்மும் குக்கிங்க்கும் இருக்கும். ஸோ அந்த தாளிப்பு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பாத்திரத்தை மாற்றுறத விட இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டர் கார்டு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மூடி மாதிரியே இருக்கும். ஏதாவது தாளிக்க வச்சுருக்கோம், கடுகுலாம் வெடிய போகுது அப்படின்னா இதை போட்டு மேலே வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கடுகு ஸ்ட்ரைட்டாக ஒரு லிட்டை வச்சு மூடுறதுக்கும் இதை வச்சு மூடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த வேப்பர்லாம் ஃபார்ம் ஆகாது. அதே சமயம் நம்ம உள்ளே போட்டிருக்கிற அந்த தாளிப்பு சாமான்லாம் வெளியே வராமல் இருக்கும். கொஞ்சம் சேஃபாக இருக்கும் நம்மளுக்கு குக் பண்ணுறதுக்கும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 இருக்குது. இது வந்து கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ப்ராடக்ட் எல்லாருமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, நல்லாவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நான் பாத்திரங்கள்லாம் காமிச்சேன் இல்லையா, இது வந்து 3 பேருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியானது தான். ஸோ இத்தனை நம்ம வாங்குறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்டாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு செட்டாக போகிறதுமே எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஸ்டாக் பாட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்மளோட டெய்லி குக்கிங்க்கே நம்மளுக்கு அது யூஸ் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து தனித்தனியாக உங்களுக்கு வேண்டிய சைஸில் நீங்கள் ஒரு பிராண்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நான் ரெக்ரெட் பண்ணது, இந்த ஆல்க்ளாடுன்ற பிராண்ட் வந்து எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் ஒரு பாத்திரமா வாங்கி சேர்த்து வச்சுருந்துருப்பேன். பட் இப்போ இவ்வளோ பாத்திரம் இருக்கும்போது நம்ம திரும்ப பாத்திரங்களை வாங்கி வச்சுக்காம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பாத்திரங்களை கம்மியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நல்லா குவாலிட்டியாக ஒரு 4-5 பாத்திரம் வச்சுட்டா கூட அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நீங்கள்லாம் புதுசாக யூஎஸ்க்கு வரீங்க அப்படின்னா என்ன மாதிரி பாத்திரங்கள் வாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி நான்ஸ்டிக் வாங்குறத அந்த ஐடியாஸ் கம்மி பண்ணிவிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு போங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுமே நல்ல குவாலிட்டியானது இருக்குது. குவிசினாட் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி. அதே மாதிரி வந்து கேல்ஃபிலான் இருக்குது. ஸோ அதுக்கும் நீங்கள் போகலாம். இல்லை இந்த மாதிரி இன்னும் எனக்கு நல்ல காசு பரவாயில்ல, நான் ஒரு 15 வருஷத்துக்கு மேலேயே வரும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்க்ளாட் மாதிரியான பாத்திரத்துக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பாத்திரங்கள்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நான் குக்கர் வெரைட்டிஸ், அப்புறம் நம்மளோட இன்ஸ்டன்ட் பாட் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நிறைய வாட்டி எனக்கு வந்து இன்ஸ்டன்ட் பாட் பற்றின டீட்டெயில்ஸ், அந்த உள்ளே வைக்கிற டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ குக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பாட் இருந்துச்சுன்னா அதுவே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஓகே தான். பட் வந்து உங்களுக்கு இன்னும் குயிக்காக வேணும், அவ்வளோ பெரிய பாத்திரம் சூடு பண்ண வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2 சைஸ் குக்கர் வச்சுக்கிறது நல்லது. ஸோ இதை தவிர்த்து என்கிட்ட இன்னொரு ஒரு குக்கர் இருக்குது. அது வந்து 7.5 லிட்டர்ஸ் நினைக்கிறேன். அது வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணது கிடையாது, சும்மா ஒரு அவசரத்துக்கு இருக்கட்டும்ன்ட்டு அது ஒரு பத்திரமா ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜ் பிராண்டோடது 3 லிட்டர்ஸ் குக்கர். ஸோ இதில் வந்து நம்ம 2 கப்ஸ் ரைஸ் வச்சுக்கலாம். இதோட லைஃப்மே பார்த்தீங்கன்னா 5-6 இயர்ஸ்க்கு மேலேயே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போகிறது நல்லது, அலுமினியம்லாம் டம்ப் பண்ணிவிடுங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போங்க. இது வந்து சில பேருக்கு டவுட் இருக்குது, இதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமா அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையவே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சாதமும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்துலலாம் ஒட்டாது. இன்னொரு நல்ல விஷயம், இதை வந்து நீங்கள் டிஷ்வாஷ் சேஃபும் கூட, உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி லிட்டை மட்டும் நீங்கள் டிஷ்வாஷரில் போடாதீங்க, ஏன்னா நம்மளுக்கு இந்த வாஷர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வீக் ஆகிடும். ஸோ மூடியை மட்டும் கையில் தேய்ச்சிட்டு நீங்கள் இதை மட்டும் நீங்கள் டிஷ்வாஷ் பண்ணிக்கலாம். டிஷ்வாஷர் சேஃப் தான் இருக்குது.
அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த குக்கர். இது வந்து ஒரு குட்டி குக்கரு, 2 லிட்டர்ஸ். இது ஏதாவது அவசரத்துக்கு ஒரு கப் ரைஸ் வைக்கிறோம், பருப்பு வேக வைக்கிறோம் அப்படின்னா இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா குட்டியாக ஒரு ஹேண்டியான ஒரு பாத்திரம். இது வந்து பிரீத்தி பிராண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்மளோட இன்ஸ்டன்ட் பாட் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ இன்ஸ்டன்ட் பாட் வந்து என்கிட்ட 2 சைஸ் இருக்குது. ஒன்று வந்து 6 குவாட்டு, ஒன்று 8 குவாட்டு. ஸோ 6 குவாட்டோடது இது 8 குவாட்டுது. ஸோ இப்போ வந்து இதனோட உள்ள வைக்கிற வெசல்ஸ்லாம் பார்ப்போம். இந்த இன்ஸ்டன்ட் பாட்டோட இந்த பாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டி. அகைன் நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் பாட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க இல்லை தூக்கி போட போகிறீங்கன்னா இந்த பாட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த எக்ஸ்டீரியரை நீங்கள் தூக்கி போடணுன்னாலும் போட்டுக்கலாம். அதாவது அது பிரேக் ஆகிடுச்சு இல்லை அது யூஸ் ஆகாது அப்படின்ற போது. இப்போ நம்ம இதுக்குள்ளே வைக்கிற பாத்திரங்கள்லாம் பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டு வந்து 8 குவாட்டுக்கு உள்ள வைக்கிறது. இது வந்து நம்ம இந்தியாவில் வாங்கினது தான். நம்மளோட நான் சொன்னேன் இல்லையா இந்த 7.5 லிட்டர்ஸ் குக்கர், அதுக்குள்ளே இருந்த இன்சர்ட்ஸ் தான் இது. ஸோ இதில் சாதம் வச்சு அப்புறம் இதில் வந்து பருப்பு வைக்கிறது இல்லை காய் வைக்கிறது கூட பண்ணிக்கலாம். இல்லை எப்படின்னா நான் மோஸ்ட்லி எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, இது 8 குவாட் இல்லையா, கீழே வந்து பருப்பு ஜென்ரலாகவே உங்களுக்கு குக்கிங் டைம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால வந்து பருப்பு வைக்கிறேன் அப்படின்னா கீழே வந்து பருப்பு போட்டு தண்ணி ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரிவர்ட் இருக்கு இல்லையா, அந்த ட்ரிவர்ட் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லென்த்தியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 2 வச்சுக்கோங்க, 1 பத்தாது. ஸோ கீழே பருப்பு போட்டுட்டு இந்த ட்ரிவர்ட் போட்டுட்டு மேலே வந்து நம்ம இதுல ரைஸோ இல்லை ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா ரைஸு, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே அப்படி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் அப்படியே உள்ளே இறக்கிட்டு நம்ம மூடி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 8 குவாட்டுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இந்தியாவில் வாங்கின பாத்திரம் தான். அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 6 குவாட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரியான இன்சர்ட்ஸ். இது வந்து நம்ம இங்கே யூஎஸில் வாங்கினது தான், ஃபுட் நெட்வொர்க் பிராண்டோடது. நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்டீல் மாதிரியே அழகாக இருக்கா, உள்ளே வந்து பார்த்தா இந்த மாதிரி ஆக்சிடைஸ் ஆகி கொஞ்சம் கலர் அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால இது என்ன அர்த்தம்னா இதில் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ அதனால நான் இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்தியாவிலேருந்து நம்ம இந்த 8 குவாட்டுக்கு உள்ள இன்சர்ட்டுக்கு வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரியே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். பட் இதுவுமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் இந்த கலர் சேஞ்ச் ஆகுறத கன்சிடர் பண்ணிவிட்டு மாற்றிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மூடியோட வரும். இது ரெண்டுமே ஒரு செட்டாக வந்துச்சு. நிறைய பேர் இதை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து இந்தியாவிலேயே நீங்கள் வாங்கலாம், இல்லை இங்கேயே அமேசான்லேயே உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பாட் இன்சர்ட்ஸ்னே நீங்கள் போட்டு பாருங்கள். நானும் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இப்படி இருக்கும். நான் மோஸ்ட்லி ஒரு ட்ரிவர்ட் போட்டுட்டு ஸோ இதில் வந்து நம்ம கீழே அந்த 8 குவாட் மாதிரியே தான் கீழே பருப்பு ஃபஸ்ட் நான் கீழே போட்டுட்டு ட்ரிவர்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு பாத்திரம், மேலே ஒரு பாத்திரம். ஸோ ஏதாவது காய் வேக வைக்கிறீங்க, முட்டை வேக வைக்கிறீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாட் அண்ட் பாட் அந்த மெத்தடுக்கு உள்ளது. ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுறதுக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ட்ரிவர்ட் போட்டு நம்ம எப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிவைடரும் இருக்குது. ஸோ வேண்டானா நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 3 வகையான காய்கறியும் நீங்கள் ஒரே டைமில் இதை வேக வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். அடுத்து வந்து நம்ம இந்த இன்ஸ்டன்ட் பாட்லேயே நீங்கள் ரைஸுமே வடிக்கலாம். அதாவது நிறைய பிக் குவான்டிட்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த பாத்திரத்தில் தண்ணி நிரப்பிட்டு நீங்கள் ரைஸ் குக்கர்லேயே அதை சாட்டே மோடில் போட்டு ரைஸ் வடிக்கிறதுக்கு வேக வச்சு இந்த மாதிரி ஒரு மெஷ் கொலாண்டர் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் வடித்து வச்சுக்கலாம். ஸோ நல்லா ஒரு பெரிய கொலாண்டர் மாதிரி வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டன்ட் பாட்டை நீங்கள் இதை கையிலேயே வச்சு வடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நீங்கள் வந்து இதில் நீங்கள் டம்ப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குயிக்காக நல்லா சேஃபாகவும் நீங்கள் வந்து ரைஸை
பிக் குவான்டிட்டியில் வடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் என் கிச்சனில் யூஸ் பண்ணுற இந்த எல்லா குக்கிங் வெசல்ஸும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.